Hi friends, welcome to Indru information. இன்னைக்கு என்னால சோறு தண்ணி இல்லாம கூட இருக்க முடியுங்க. ஆனா என் கையில வச்சிருக்கேன்ல ஃபோன், அது இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் ஃபோன் என் பொண்டாட்டி மாதிரி ன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவங்க ஃபோனை அவங்க கூடயே சுத்திட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அக்கா ஃபோன் இந்த பாழா போன ஃபோன்னால என்னால் படிக்க முடியல, வாழ்க்கையில் முன்னேற முடியல, எப்போ பார்த்தாலும் இதை வச்சே நோண்டிகிட்டு இருக்கேன், என்னைய அடிமைப்படுத்துருச்சுக்கா, இது எப்போலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஃபோனை எப்போயுமே பக்கத்துலேயே வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் பார்க்குறதுக்காண்டி மெயினாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் டைம் பார்க்குறத விட என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் என்ன ஸ்டேட்டஸ் போடுறா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் டைம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வாட்சை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி வாட்சில் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. நீங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா அதுலேருந்து உள்ளே போவீங்க, சோசியல் மீடியாக்குள்ளே போவீங்க, அப்படியே டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆயிரும். ஸோ டைம் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் வாட்சை யூஸ் பண்ணுங்கள், ஃபோன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் விஷயம், நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய பழக்கம், கெட்ட பழக்கம் இருக்கும். சார்ஜ் வச்சுட்டே ஃபோன் நோண்டுறது. மேக்ஸிமம் எல்லாருமே அந்த பெட்டில் குப்புறப்படுத்திட்டு ஃபோன் நோண்டுற சுகமே தண்ணி தாங்க்கா அப்படின்னு சொல்வீங்க. இந்த பெட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் சார்ஜ் வச்சுட்டு, அதுவும் ப்ளக் பாயிண்ட்லாம் பெட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், சார்ஜ் ஏற்றிட்டே ஃபோன் நோண்டுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபோனில் எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 100% ஃபுல்லாக இறங்கின அப்புறம் தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. 95% ஐயோ 5% குறைஞ்சிருச்சே, என் உயிரே பாதி போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சார்ஜ் வைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு எப்போ ஃபுல்லாக ஃபோன் வந்து டெட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் வைங்க. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா உங்கள் ஃபோன் அடிக்ஷனை குறைச்சிக்கணும்னா இன்னொரு டிப் வந்து தரணும். இப்போ நீங்கள் காலையில் 100% சார்ஜ் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈவினிங் வரைக்கும் அந்த 100%ஓட நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். இல்லை 2-3 தடவை நான் சார்ஜ் அப்படி தான்க்கா போடுவேன் அப்படின்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சார்ஜ் போடுறத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்கள் ஃபோன் யூசேஜை குறைச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபோன் சார்ஜ் போடும்போது நீங்கள் தூங்குகிற ரூமில் போடாதீங்க. நெக்ஸ்ட் ரூம் ஏதாவது ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே ஃபோன் சார்ஜ் போடுங்க. இல்லைக்கா நான் அலாரம் யூஸ் பண்ணுவேன், நான் எப்படிக்கா நான் எந்திரிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலாரம் கிளாக் ஒரு 100 ரூபா 110 ரூபா தான் வரும். அதை வாங்கி வச்சு நீங்கள் அலாரம் யூஸ் பண்ணுங்கள். ஃபோனில் வந்து மேக்ஸிமம் அலாரம் வைக்காதீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது. மேக்ஸிமம் எல்லாருமே நெட்டை ஆன் பண்ணி தான் வச்சுருப்போம். ஏன்னா என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நெட்டை ஆனில் தான் வச்சுருப்போம். ஸோ எப்போயுமே நெட்டை வந்து ஆனில் வைக்காதீங்க. உங்களுக்கு எப்போ ஒரு ஃபோன் யூசேஜுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் எந்த ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணணும், என்ன ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்றத அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எப்போயுமே நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, ஸோ இவ இப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, அடுத்து அவள் என்ன பண்ணியிருக்கா, அவள் ஆன்லைனில் இருக்காளா இப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து, அதாவது நெட்டை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. 4வது விஷயம் என்ன தெரியுமா, என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான், நான் ஒரு நாளைக்கு 1.5 GB போட்டிருக்கேன், வேஸ்ட்டான என் வயிறு எரியுது, அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன், 12 மணிக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது இதுதான். ஏங்க 1.5 GB யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவீங்கன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நம்மளை வந்து முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோ ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணி அதை எவ்வளோ காசு சொன்னாலும், எவ்வளோ ரூபா சொன்னாலும் அதை வாங்க நம்ம தயாராகிட்டோம். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் எவ்வளோ காசு வச்சு வேணால் விற்பான். ஸோ அதை வந்து அடிக்ட் ஆகிடாதீங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 1 GB யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 100 MBக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சில்லி ரீசனை வச்சு டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அதே பழக்கம் வந்து ஆயிடும். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனில் நிறைய அடிக்டட் ஆப்ஸ் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து பப்ஜி விளையாடுவாங்க, சிலர் வந்து டெம்பிள் ரன் விளையாடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேமில் வந்து அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான்லாம் கேண்டி கிரஷ் விளையாண்டுட்டு இருந்தேங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெவல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருப்பேன். அந்த லெவலை முடித்தோடனே தூண்டும், சார் இன்றைக்கி எப்படியா 10 லெவலாவது முடிச்சிடணும், 10 லெவல் முடிச்சுட்டு அப்படியே மேலே போகணும் அப்படின்னு. அடப்பாவி, இது நம்ம பொழப்புக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்தெந்த ஆப் வந்து நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிறீங்க, அதில் ரொம்ப எதாவது ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுதோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாலையும் நிறைய பேர், ஒருத்தவங்களுக்குலாம் எங்கள் வீட்டில் இட்லி சுட்டோம், எங்கள் வீட்டில் கார சட்னி அப்படின்றத ஸ்டேட்டஸ் போடலன்னா தூக்கமே வராது. எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ், எல்லாத்தையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ண பழகிட்டோம் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் போஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே இதை வந்து நம்ம ஃபோனில் தான் ஷேர் பண்ணணும், மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதை மறந்துட்டு ஃபோனில் எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ எதுக்கு எடுத்தாலும் போஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. வாரத்துக்கு ஒரு நாள், 15 டேஸ்க்கு 1 டைம் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு அடிக்டாக மாதிரி டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்காண்டியே நீங்கள் வந்து ஃபோனை வந்து தேடுவீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், நம்ம ஃபோன்லேயே நம்ம மூழ்கி இருக்காமல் கொஞ்சம் வெளியே வந்து இப்போலாம் சீனரிஸ்லாம் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் மேலே இந்த வீடியோ பண்ணும்போது வந்தப்போ தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து மயில் உட்காந்துருந்துச்சு மொட்டை மாடியில். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மயிலெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்பப்போ சீனரிஸையும் கொஞ்சமாவது ரசிங்க. இனிமேல் நாங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அப்படியே ஜாலியாக காற்று வாங்கிக்கிட்டு உங்க கூட பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆல்ரெடி லைவில் கூட இந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.